நம்முடைய பாபங்களை பகவான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரே, அந்த பாபத்தெல்லாம் அவர் மொத்தமா மறந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஞாபகம் வச்சுருப்பார், ஆனா மறந்தாப்பில் இருக்காரா? இந்த ரெண்டு என்ன பண்றார்? நம்ம எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கோம், பகவானை நீதானே சரணம்னு சொல்லிட்டோம். அவர் மொத்தமா நான் என் பழைய பாபத்தை மறந்துட்டாரா? இல்லை, மறந்துட்டேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்காரானால், மறந்துட்டார்னு சொன்னால் பிரம்மத்துக்கு மறதி ஒத்துக்கணும் இல்லையா? உண்டா? பகவான் போய் உன்னை மறப்பரா? அப்போ மறந்துட்டார்னு சொன்னால் ஒத்து வராதே சுவாமி, சாஸ்திரமே அவருக்கு மறதி கிடையாதுங்கிறதே, அதனால மறக்கவே மாட்டாரே. மறக்க மாட்டார்னு சொன்னால் கவலைப்படாதேங்கிறது போச்சு. ஏன்னா கண்ணன் சொன்னது மாசுச்சா கவலைப்படாதேங்கிறார். நான் எப்போ கவலைப்படாத இருப்பேன்? மொத்தமாக மறந்தார்னா தான் நான் கவலைப்படாத இருக்க முடியும். மொத்தமாக மறக்கலே ஞாபகம் வச்சுட்டு இருப்பார்னா நான் எப்படி கவலைப்படாத இருப்பேன்? அப்போ ஒன்றுக்கு ஒன்று உதைக்கிறது பாருங்க. இதைத்தான் இந்த முன்ன போனால் முட்டுறது, பின்ன போனால் இடிக்கிறதுங்க. அங்கே போனாலும் ஒத்து வரல, இங்கே போனாலும் ஒத்து வரல. அப்போ மறந்துட்டா மறதிங்கிற குற்றம் வந்துடும். மறக்கலேன்னு சொன்னால் எனக்கு மோட்சம் கிடைக்காது. அப்போ ரெண்டுத்துல எதை வச்சுக்கலாம்னா, சாமி சாமி இந்த மாதிரிலாம் எங்களை ஏற்கனவே நாங்கள் பயந்துட்டு இருக்கோம், நீர் வேற இதை தியானு சொல்லி இப்போ பயப்படாது. இப்போ நாங்கள் நம்பிட்டு இருக்கிறது அவர் மொத்தமாக மறந்துட்டார். அப்போ மொத்தமாக மறந்துட்டாருங்கிறதே மறதிங்கிறது உண்டானால் இந்த விஷயத்தில் மறதிங்கிறது உண்டு. இதை நான் சொல்லலைன்னா உங்கள் மனசு யாருக்கானு சமாதானப்படுமா? இப்போ என் பாப விஷயத்தில் பகவானுக்கு மறதி உண்டு, இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னால் மோட்சம் போனங்கிற நம்பிக்கையே போயிடும். கண்டிப்பாக மறதி உண்டு சுவாமி, இந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கிறேன், பெருமாள் மறந்து தான் என்னை ஏற்றுக்கிறாருன்னு பாருங்க. அதே போல் அப்போ அவருக்கு ஒரு குறையை நம்ம ஒத்துட்டோமா? எதனாலே? நமக்கு நல்லது நடக்கிறதுங்கிறதுக்காக அந்த குறையை அவர் பொறுத்து கொள்கிறார். தனக்கு அந்த மறதிங்கிறது இருந்தாலும் அதனால என்ன, இப்போ என் அடியவனுக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறது எனக்கு முக்கியமாக இருந்தால் மறதியை கூட ஏற்றுக்கிறேனே.